வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யார் அத்தி வைக்க போகிறோம்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிளவு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கானால பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருந்த வேலுமணி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறாங்க. ஸோ அது தெளிவாக தெரியுது. ஸோ இரட்டை தலைமை இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சாங்க. 2019 பார்த்தீங்கன்னா எல்லா எம்பி வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தோற்றுருந்தாலுமே ஓபிஎஸ் மகன் ஒருட்டும் ஜெயிச்சிருந்தாரு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுக நடந்திருக்கு. 22 இடங்களில் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் 13 இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்தாங்க, 9 இடங்கள் அதிமுக. ஸோ தங்களோட பலத்தை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுருந்தாங்க ஓரளவுக்கு. சட்டமன்ற தேர்தலில் 2021 கூட பார்த்தீங்கன்னா 60+ இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வேலுமணியை ரகசிய கூட்டம் போட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டாராம். கிட்டத்தட்ட அவருட்டும் பார்த்தீங்கன்னா விலகலை. ஸோ கட்சி விட்டு விலக போகிறது கிடையாது, பாஜகவில் இணைய போகிறது கிடையாது. ஸோ அவர் அப்படியே அந்த கும்பல் கூட்டிகிட்டு போய் ஓபிஎஸ் பக்கம் இணைஞ்சிட்டாருன்னா சரிசமமான பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஆனால் ஓபிஎஸ் பக்கம் மிகப்பெரிய லெவலில் பெரும்பான்மை ஆயிரும். ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறது வேலுமணி, தங்கமணி, ஸோ முக்கியமான சீனியர் முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடி பழனிசாமி பக்கம் யார் யார் இருப்பான் பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா, நத்தம் விஸ்வநாதன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரமணான்றவர், ஸோ முன்னாள் அமைச்சர்கள் மூர்த்தி, ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வைகை செல்வன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதனால் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஏதோ ஒரு காரணத்தால் அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. நம்ம தெரியும் கேபி முனுசாமிலாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் வாய்ப்பு கொடுத்துருந்தார் 2021 சட்டமன்ற தேர்தலில். அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவங்க இருப்பாங்க. ஆனால் சீனியர்களாக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி இவங்க பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாகணும். இவங்க தான் செலவு பண்ணுற கூட முன்னாள் அமைச்சர்களும் கூட. இப்போ ஏதாவது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா இவங்க தான் செலவழிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இப்போ ஒரு லிஸ்ட்டு சொன்னேன்ல, அம்மாவை ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க சொல்லிட்டு அவங்கெல்லாம் செலவு பண்ணவே மாட்டாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏக்கள் கேட்குற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அவர் தனியாக ஆலோசனை பண்ணிட்டாரு. ஸோ இந்த ரிசல்ட் வந்தோன்னா அப்படியே ஓபிஎஸ் பக்கம் ஒதுங்கி அப்படியே ஓபிஎஸ் இரட்டை தலைமை மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இறங்கிட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ நடுவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, பாஜகவில் பற்றி வேலுமணி இணைய போகிறான்னு சொல்லிட்டு. பாஜகவில் இணையறது கிடையாது. ஸோ அன்னைக்கு இணையற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கெஞ்சிட்டாரு. இந்த மாதிரி போகாதப்பா, நான் பொதுச்செயலாளர் பதவி கூட தரேன், நீ இங்கே இருப்பான்ற மாதிரி கெஞ்சிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிளானை ஓவர் பண்ணிட்டு ஸோ இந்த பிளானுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் சசிகலா பார்த்திங்கன்னா 62 எம்எல்ஏட்ட பேசிட்டாங்கன்ற ஒரு பேச்சுக்கு அடிபட்டதுக்கு என்ன தான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய